ஸ்டாக்கோட நேம் சாகிலிட்டி. ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக இந்த வீடியோ வந்து மேக் பண்றோம். ஸ்டாக் ஓப்பன் ஆனதுலருந்து டைம் ஃப்ரேம் என்னன்னா மந்த்லில இருக்கு. ஸ்டாக் ஓப்பன் ஆனதுலருந்து பார்த்தீங்கன்னா, வால்யூம் வந்து இன்கிரீஸ் ஆகுது. ஸோ ஸ்டாக்ல கொஞ்சம் ஒரு அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்கிறது தெரியுது. ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் லைன்ல டிராவல் ஆகுது. இதோட ஆல் டைம் ஹைன்னு பார்த்தோம்னா, நம்ம இத வச்சுக்கலாம். டெய்லி டைம் ஃப்ரேம்ல பார்க்குறப்ப, மார்க்கெட்டு கன்சிஸ்டன்ட்டா இந்த இடம் வந்தோனே ரிஜெக்ட் ஆகுது. இந்த பிரைஸ் என்னன்னா ரூ. 55. ஸோ மார்க்கெட் இந்த தடவை 55 வந்தோனே ரிஜெக்ட் ஆயிட்டு, திரும்ப என்ன பண்ணுது, அந்த பிரைஸ பிரேக் பண்ண ஸ்டாக் வந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து நமக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட். இந்த இடத்த வந்து ஸ்டாக் வந்து கொஞ்சம் நல்ல பொட்டன்ஷியலா பிரேக் பண்ணிட்டு, இப்போ ஃபர்தரா என்ன பண்ணணும்னா, இப்படி ஒரு ரீட்ரேஸ்மென்ட் வந்துட்டு திரும்ப இந்த இடத்த உடைக்கும்போது, நம்ம ஃப்ரெஷ்ஷா வந்து பை பண்ணலாம். அப்படி இல்லையா, ஸ்டாக்க வந்து இந்த இடம் வந்தோனே, நம்ம ட்ரெண்ட் லைனுக்கு இங்க வர்றப்ப ஸ்டாக் வந்து திரும்ப வந்து நம்ம பிக் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட உடைக்கும்போது, இத வந்து நம்ம ஸ்டாப் லாஸா மெயின்டெயின் பண்ணிக்கணும். இந்த லோவ கட் பண்ணா ஸ்டாப் லாஸ் குடுத்துட்டு வெளிய வந்துரணும். இது ஒரு சைடு பார்க்கும்போது, ஒரு கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேட்ல வேற கொஞ்சம் தெரியிற மாரி இருக்கு. பார்த்தீங்கன்னா, கப் மாரி. இங்கேருந்து ஸ்டாக் இங்கேருந்து இப்படி போய், இப்படி வந்து, மேல போய் எகைன் வந்து ப்ரீவியஸ் லோவ கட் பண்ணாம, ஸ்டாக் பொட்டன்ஷியலா கொஞ்சம் மூவ் ஆகுது. ஸோ இந்த இடம் பிரேக் பண்ணுச்சுன்னா, நமக்கு இது ஒரு கப் அண்ட் ஹேண்டிலா ஆக்ட் ஆகும். ஃபர்தரா வந்து டார்கெட்ட வந்து நம்ம டிரைவன் பண்ணலாம். எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம்னா, ஸ்டாக் எவ்வளோ தூரம் ஏறுச்சோ, இந்த ரேஞ்ச் வந்து இங்க நமக்கு கிடைக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு டபுள் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இதுல இருக்கு.